அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மோகன் வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ண. எடப்பாடி பழனிசாமி திரும்பி தளவாய் சுந்தரத்தை கட்சியில சேர்த்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுனால அவர் நாங்க விடுவிச்சோம். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சதுனால அவர் கட்சியில இணைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரத்தை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது வெளியில எல்லாருக்குமே தெரியும். பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் வருவதற்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் தான் தளவாய் சுந்தரம். இப்ப திடீர்னு நீக்கிருக்காங்க, அதுக்கடுத்து திடீர்னு சேர்த்திருக்காங்க. இதன் அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 40 நாள்ல என்ன நடந்திருக்கும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி நீக்கி விளையாடுறாரு. அதாவது இடைக்கால நீக்கம். அது தொடர்ந்து முழுவதுமாக அவர் நீக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. இடைக்கால நீக்கம், அடுத்து 10 நாள்ல திரும்பி கட்சியில சேர்த்துக்கிடுவோம், திரும்பி நீக்குவோம். அது எதற்கு அப்படின்னா, தான் ஒரு பொதுச் செயலாளர், என்னை நீங்க யாராவது பகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல நீக்கிருவேன்னு சொல்லிட்டு தன் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு பேச்சு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, பேச்சு கட்டியிருக்காங்க. உன்னை நீக்குவது போல நான் நீக்கிருவேன், திரும்பி 40 நாள் சேர்க்கிற மாதிரி சேர்த்துருவேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேளு, அப்பதான் நான் பொதுச் செயலாளர் அப்படின்றத நம்ம கட்சி நிர்வாகிகளே ஒத்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல நீக்கி நீக்கி விளையாடுவது போல இருக்கு. ஏங்க, ஒரு பாஜக RSS ஒரு பேரணியை துவங்கி வைக்கிறாரு தளவாய் சுந்தரம் அவர்கள். அவரு அன்றைய தினத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு அப்படின்னா அதற்கு அன்றைக்கு பாஜக கூட்டணி அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அவங்களுடைய வாக்குகளை பூரா வாங்கிதான் அவர் ஜெயிக்கிறாரு. அப்படி ஜெயித்த அவர்கள் வாக்களித்தவர்கள் ஒரு பேரணி நடத்துறாங்க. அந்த பேரணி நடத்தும் துவங்கி வைக்கணும்னு சொல்றாங்க. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அதன் அடிப்படையில அவர் போய் துவங்கி வைக்கிறாரு. இதுல என்ன குறைய கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினாரு. இப்ப ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பி இவரை சேர்த்துக்கிறாரு. அப்படி பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்களா இருக்கட்டும், D ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், இந்த பக்கம் RB உதயகுமார் அவர்களா இருக்கட்டும், இவங்க பூரா நேரடியாக திமுக இடத்திலே உறவில் இருக்காங்களே, அப்ப அவங்கள அப்புறம் கட்சியிலிருந்து நீக்கிடுவார் அவரு. தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கினாலுமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது வருத்தம் தெரிவித்துக்காரு. எந்த நிகழ்ச்சின்னு அவர் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? RSS இயக்கம் ஒரு பேரணி நடத்துறாங்க, அதுல தளவாய் சுந்தரம் கலந்துக்கிறாரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சுதான் கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நிகழ்ச்சின்னு மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அப்ப RSS இயக்கத்துக்கு பயப்படுறாரு. பிஜேபியோட கூட்டு இதையெல்லாம் நம்ம எடுத்து பேசிட்டோம்னா பிஜேபி நம்ம மீது வேற ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவர்கிட்ட இருக்குல்ல. இல்லங்க, இவரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வியூகமே எல்லாமே தவிடுபடியாயிருச்சு. அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, விஜய் அவர்களை வச்சுட்டு ஒரு பூச்சாட்டி காமிச்சிடலாம், இங்கிட்டு பாஜகவுக்கு ஒரு பூச்சாட்டியை காமிச்சிடலாம், பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு போற ஒரு பூச்சாட்டியை காமிச்சிடலாம், விஜய கூட கூட்டணிக்கு வந்துருவாரு. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி விஜயகாந்த் அவர்களுடன் ஒரு கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி நம்ம வெற்றி பெற்றலாம், நான் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக விஜய் அவர்கள் சொல்லிட்டு இப்படி ஒரு கற்பனையில மேந்துட்டு இருந்தாரு. அதற்கு நேற்றைய தினம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு விஜய் அவர்கள். இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பக்கம் பாஜக கூட்டணிக்கு நம்மளா வாண்டடா போனோம் அப்படின்னாலும் NDA கூட்டணியில நம்மளா போய் சேரணுமே ஒழிய அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க. இந்த பக்கம் பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் தன்னுடைய பலம் என்ன என்பதை ஒரே ஒரு தொகுதியில் நின்று ஐயா OPS நிரூபிச்சிட்டாரு. அதே போல இதற்கு முன்பு பிரிந்திருந்த அண்ணன் TTV தினகரன் அவர்கள் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிட்டாங்க. அப்ப இவங்க பூரா ஸ்டாண்டர்ட் நிக்கிறாங்க. சின்னம்மா அவர்கள் தொண்டர்களை பூரா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட நம்ம போய் சரணாகதி அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அதான் உண்மை, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப தான் ஒரு ஆளுமேன்னு காமிச்சதுக்கோசரம் இது போல கொஞ்சம் கொஞ்சமா நாடகம் நடத்திக்கிட்டு இங்கிட்டு ஜெயக்குமார் அவர்களை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்றது, இந்த பக்கம் CV சண்முகமார் மன்னிக்கணும் KP முனுசாமி அவர்களை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறது, தன்னுடைய மனதை ஆற்றிக் கொள்வதற்கு இது போல செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அதிமுக தொண்டருக்கும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்கல. இதுவரை அவர் என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாரு, என் தலைமையில நாடாளுமன்ற தேர்தல் 40-40 ஜெயிச்சிருவேன், மெகா கூட்டணி அமைச்சிருவேன் அப்படின்னாரு. இப்ப அதே பொய்ய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தா யாரு நம்புவா? இன்னைக்கு விஜய் அவர்கள் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூரா பிடிச்சி வச்சிருந்தாரு. இப்ப அந்த நிர்வாகிகள் பூரா நினைக்கிறாங்க, விஜயும் கூட்டணிக்கு வரலன்னு ஒரே போடா போட்டாரு. இதற்கு மேல 2026 எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி போனா அப்படின்னா மிகப்பெரிய அதால பாதத்தை போய் விழுந்துரும் சொல்லிட்டு சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை திண்டாட்டமாயிருச்சு. இப்ப RSS இயக்கம் ஒரு பேரணி நடத்துறாங்க அப்படின்னா தளவாய் சுந்தரம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த RSS அமைப்பு தான். அதை வெளிப்படையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, RSS ஒரு அமைப்பு, அதை இப்ப தொடங்கி வச்சுட்டாங்க, நம்ம திராவிட கட்சி அப்படிலாம் வெளியில பேசினாலும் தளவாய் சுந்தரம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் RSS அமைப்பினுடைய அந்த வேலைதான். இல்ல, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன ஒரு பயம் வந்திருக்கும்னா, இவரு தளவாய் சுந்தரம் அவர்களை மீண்டும் கட்சியில சேர்ப்பதற்கு ஏதேனும் ஒரு பேரம் நடந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம் அவரை சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அங்க தற்காலிக பொதுச் செயலராக இருக்கிறாரு அப்படின்னா
எடப்பாடி பழனிசாமி பத்தி நல்லாவே வந்து அவருக்கு தெரியும். அதனாலதானே அவர் வெளியில விட்டோம்னா எதுவும் வந்து சொல்லிருவாரு, வச்சிருவாரு. இவர் எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ள இழுத்துறணும் அப்படிங்காரு. இல்ல அதுதான் இப்ப விஷயமே. இப்ப அவரை விட்டுட்டோம்னா, தலைவாய் சுந்தரம் அவர்களை விட்டுட்டோம்னா, நீங்க போய் அவர் பிஜேபியில போய் சேர்றாரு அப்படின்னா, இவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்து இந்த பொதுச்செயலர் பதவிக்கு கோல்மால் பண்ணாரு அப்படின்றது அத்தனையும் அத்துப்படியாக தலைவாய் சுந்தரம் அவர்களுக்கு தெரியும். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இதை பத்தின ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்துல அவங்க கையில அனைத்து விதமான அதிகாரங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருப்பாரு? சிறைக்குள்ள இருப்பாரு. ஆக அதுல இருந்து தப்பிக்கணும் என்பதற்காக மீண்டும் இவரே வாண்டடா அவரே கூட ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்கலன்னா கூட இவரே ஒரு அறிக்கை கூட விடைச்சிருப்பார். நானே டைப் பண்ணி கூட கொடுத்துறேன்னப்பா, நீ வெளியே மட்டும் போஸ்ட் மட்டும் பண்ணுன்னு சொல்லி கூட கொடுக்க சொல்லி மீண்டும் நீங்க வாங்க, நீங்க எப்பயும் போல அதே பதவியில இருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். மீறி அவரை நீக்கினார். இவரும் தலைவர் சுந்தரம் அவர்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு அதிமுக நிர்வாகியை நீக்கினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அத்தனை உண்மைகளும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் தளவாய் சுந்தரத்துக்குமான எவ்வளவு டீலிங் நடந்தது நமக்கு தெரியாது இல்ல. இத்தனை லட்சம் கொடு, இத்தனை கோடி கொடு அப்படிங்கிற ஒரு டீலிங் கூட நடந்திருக்கலாம். பிஜேபியில போய் சேர்த்துருவாரு, நம்மளை பற்றி உண்மையெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் சொல்லிடுவாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே கருத்து மையப்படுத்திதான் இந்த டீலிங் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அந்த 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 மைய புள்ளியில தான் இந்த மீண்டும் சேர்ப்பு என்பது நடந்திருக்கிறது. அது கண்கூடாக நமக்கு தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஒரு கிளை கழக செயலரை கூட நீக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அவர்னால ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட 2027 ஜெயிக்க முடியாது. அந்த நிலைக்கு அதிமுக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அதே நிலைமையில தானே இருக்காரு. இப்ப வந்து கட்சியினுடைய பிளவா இருக்கட்டும், பெரிய மூத்த தலைவர்களுடைய நீக்கமா இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னுடைய ஆளுமையா காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில வந்து இப்ப கட்டமைச்சுட்டு இருக்காரு. ஆனா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏத்துக்கல அப்படிங்கறது கடந்த கால தேர்தல் வரலாறே வந்து மிகப்பெரிய அளவுல பாடமா தான் நமக்கு மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரத்தை உள்ள இழுத்ததுனால அவருக்கு என்ன நன்மைகள் வந்துடும்? அவருக்கு என்ன நன்மைகள்னா, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குல இருந்து அவர் தற்காலிகமாக தற்சமயத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அது வந்து அவர் வந்து தற்காலிகமா தப்பிச்சு இருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். ஆனா அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கடைசியாக இறுதியாக ஒரு அபாயமணி 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அடித்திருக்கிறது. இதற்கு மேலும் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு வழிபடாம ஒரு கூட்டணியை கட்டமைக்காம இதே போல எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில தான் அதிமுக போகும் அப்படின்னா 2026 அதிமுகவுடைய வரலாறை அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அளித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்கின்ற அந்த நிலைக்கு அந்த பெயரை வரலாற்றுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று விடுவார். அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற இயக்கமே இல்லாத நிலை உருவாகிவிடும். நீங்க சொல்ற மாதிரியே கிளை செயலாளர் முதற்கொண்டு அவரால் நீக்க முடியாது அப்படிங்கிறப்ப தளவாய் சுந்தரத்தை நீக்கிட்டோம், இதனால கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுங்கிறதுனால சேர்த்தாரா? இல்ல வந்து தளவாய் சுந்தரத்தை வச்சு மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்காக தளவாய் சுந்தரத்தை வந்து உள்ள இழுத்தாருன்னு தெரியணும்ல. இல்ல பாஜக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சு அங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அதிமுகவினுடைய முகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்துல இருந்து தளவாய் சுந்தரம் அவர்கள் அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுகவினுடைய ஒரு முகமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில அதிமுக டெபாசிட் நடந்திருக்கிறது. 13 தொகுதிகள் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. 2 தொகுதியில் அதிமுக 4ஆம் இடத்துக்கு போயிருச்சு. இப்ப கன்னியாகுமரியிலையும் இது போன்ற ஒரு நல்ல மக்களால் அறியப்பட்ட ஒரு முகத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி விடும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. விளவங்கோடு நம்ம அனைவருக்கும் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடுல நடந்துச்சு. அங்க அதிமுக போட்டியிட்டது. எத்தனை 1000 ஓட்டு வாங்கினாங்க? 5000 ஓட்டு வாங்கினாங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எடுத்துக்காட்டு. அதுதான் அந்த 5000 ஓட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக விழுந்தது கிடையாது. இரட்டை இலை என்கின்ற மாபெரும் வெற்றி சின்னத்துக்காக. இன்னொன்னு பாஜகவுடன் நாளைக்கு ஒரு கூட்டணி வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வேணான்ட்டாரு, விசிகா வேணான்ட்டாங்க, பாமக சுத்தமா மதிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்று ஒரு கூட்டணி வேணும் அப்படின்ற பட்சத்துல இவரை நம்பி யாரும் பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு உண்மையா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாஜகவுடன் ஒரு கூட்டணி வேணும்ன்ற பொழுது அதற்கு நம்பிக்கையான ஒரு நபர் மட்டும் வேணும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அதற்கு தலைவாய் சுந்தரம் அவர்கள் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யோசித்து கூட அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எப்படி யோசித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்க போவது தோல்விதான். அது பாஜக கூட்டணிக்குமே தெரியும். ஆட்சியில இருக்கும்போது பிஜேபி வேணும், RSS அமைப்புகளுடைய ஒத்துழைப்பு வேணும். அவர் ஆட்சியை விட்டு எதிர்கட்சியா வந்த உடனே எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைவாய் சுந்தரம் அவர்களை நீக்கி தன்னுடைய தலைமை பண்பை கட்சி நிர்வாகிகள் இடத்துல இதுதான் உண்மை. கட்சி நிர்வாகிகள் இடத்துல இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, அண்ணன் SP வேலுமணி அவர்கள் வந்து ஐயா OPS அவருடன் பேசி கொண்டிருக்கிறாரு, தங்கமணி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க, CV சண்முகம் அவர்கள் வந்து கட்சி ஒருங்கிணைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பரவலாக பேசப்படுகிறது. அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதுதான். அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போடணும். இப்ப அவங்க வந்து கட்சி ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு.
அப்ப இந்த மாதிரி கட்சியில ஒருத்தர் வந்து நீக்கிறாரு, பொதுச்செயலாளர் என்கின்ற அந்த ஒற்றை தலைமை, ஒற்றை அதிகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. நாளைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சி ஒன்னாகணும்னு நினைச்சாரு அப்படின்னா அவரையும் பொதுச்செயலாளர் நீக்குவாரு, தங்கமணி அவர்களையும் நீக்குவாரு, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களையும் நீக்குவாரு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கட்சிக்குள்ள நமக்கு ஒரு மதிப்பு வந்துடும். நம்மளுடைய அதிகாரம் என்பது அந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டு விடும். 2026 நம்ம என்ன சொல்றோமோ அதாங்க நடக்கும். திமுக வெற்றி பெறுவதற்கு நம்ம வந்து ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கிறோம். ஒரு கமிட்மெண்ட் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2026 150 சட்டமன்ற தொகுதியில திமுகவை வெற்றி பெற வைத்து விடுவேன், அதற்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயன் இல்ல, அதிமுக கட்சிக்கு பயன் இல்ல, தமிழ்நாட்டுக்கு பயன் இல்ல. நன்றி. நன்றி.